கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வீடுகளிலே ஒரு மரம் வைத்தோம் என்றால் அது கனி கெடுக்கும் போது மாத்திரமே அந்த கனியின் சுவையை அறிந்து கொள்ள முடியும். அது நல்ல மரமா அல்லது கெட்ட மரமா என்பதை அந்த மரத்தில் உள்ள கனிகளின் சுவையை வைத்துதான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவதாகும். மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதினால் அவர்கள் பிறருக்கு தீமை செய்ய மாட்டார்கள். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் தேவனுக்கு பிரியமானவைகளையே சிந்திக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஸ்மித் விக்ஸ்வர்த் இவர் உயிரோடு வாழ்ந்தபோது எப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறவராக இருந்தார். அவரோட வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். என்னுடைய வயிற்றுக்கு ஆகாரம் போடுவதற்கு முன் என்னுடைய ஆத்துமாவிற்கு ஆகாரம் போட்டு விடுவேன் என்று. அப்படி என்றால் வேதத்தை வாசிக்காமல் நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். பரிசுத்த வேதாகமத்தை எப்போதும் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருப்பார். பேருந்தில் பயணம் செய்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டே இருப்பாராம். தேசங்களில் ஒரு பெரிய எழுப்புதல் அவர் மூலமாய் வந்தது. அவர் கனிகள் நிறைந்த ஒரு ஜீவியத்தை, ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்த ஒரு ஜீவியத்தை வாழ்ந்தார். அவர் உயிரோடு இருக்கும்போது 23 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவருடைய வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனும் சத்தியமும் உங்களுக்குள் வர வர கிறிஸ்துவின் சாயலாய் நீங்கள் மாறுவீர்கள். தேவன் எதிர்பார்த்த கனிகளை கொடுப்பீர்கள். மற்றவர்கள் முன் சாட்சியாக வாழ ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நற்கனிகளை கொடுக்கும் மரமாக எங்களை மாற்றுங்க. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.